ஹாய் ஆல். இன்றைக்கி நான் உங்கள் கூட மேத்தி சிக்கன் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். இது சப்பாத்தி ரைஸ் ரெண்டுக்குமே நல்ல காம்பினேஷன். ஸோ ஒரு கேஜி சிக்கனில் நான் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடர், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 3/4 பாகம் இப்போ சேர்த்துடலாம். தயிர் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட மேரினேட் பண்ணி வச்சுட்டு இப்போது 4-5 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா. ஒரு பேன் சூடானது 4-5 கரண்டி எண்ணெய் சேர்த்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க அனியன்ஸ் போட்டு வதக்கி விடணும். அது டிரான்ஸ்பேரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு 4 பச்சை மிளகா சேர்த்து விட்டுட்டு காஞ்ச மிளகா 4 சேர்த்து விட்டுட்டு கொத்தமல்லி தண்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயம்க்கு தேவையான மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1 கிளாஸ் இல்லை 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் விசில் மூடி போட்டு 2-3 விசில் விடலாம். நல்லா வெந்து மசாலா எல்லா ஆனியனில் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். குக்கர் விசில் விட்டதால் இப்போ இந்த மசாலா கொஞ்சம் அப்படியே கரண்டியாலேயே ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் இந்த வெங்காயம் மசாலா கூட சேர்த்து விட்டுட்டு ஒரு சைட் பை சைட் ஒரு 2 glasses தண்ணி சுட வச்சுருக்கலாம். நம்ம இப்போது கஸ்தூரி மேத்தி லீவ்ஸை கையிலே அப்படியே கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துட்டு தேவையான தண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு இன்னும் 2 விசில் விட்டு இறக்கி விட்டுட்டா நல்ல டேஸ்டியான மேத்தி சிக்கன் ரெடி ஆகிடும். ஸோ இது ரைஸ் கூடயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருந்தது. சப்பாத்திக்கும் நல்ல காம்பினேஷனாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு இன்க்ரீடியன்ட் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப தேவையானது. கஸ்தூரி மேத்தி, கோரியாண்டர் தண்டு, அதுதான் இந்த டிஷ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.